சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரானுடைய 9வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். ஸ்ரீரங்கத்தில் ஆதிசேஷன் மீது ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்க அந்த கருவறைக்கு எதிரே திருமண தூண்களுக்கு மத்தியிலே அந்த பெரிய பெருமாளுடைய திருமேனியை அனுபவித்துக் கொண்டு நாமும் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ மொத்த திருமேனி நிறத்தை அனுபவிக்கக்கூடிய 9வது பாசுரத்தை காண உள்ளோம். ஏன்னா பெரிய பெருமாளுடைய திருமேனியை இதுவரை ஓரோர் அங்கமாக பார்த்துன்னு வந்தோம். திருவடி, மஞ்சள் பட்டாடை, அப்புறம் உந்தி, அதுக்கப்புறம் உதரபந்தம்னு சொல்லக்கூடிய அந்த அரைஞான் கயிறு, அதுக்கப்புறம் திருமார்பு, திருக்கழுத்து, திருவாய், திருக்கண்கள், இப்படி எல்லாம் பார்த்துன்னு வந்துட்டோம் இல்லையா? இப்போ திருவடியிலேருந்து திருமுடியில உள்ள கண் வரைக்கும் சேவிச்சிட்டோம். இப்போ மொத்த திருமேனியையும் ஒரு முறை சேவிக்க போகிறோம். திருமேனி வண்ணம் அந்த நீல நிறத்தில் ஈடுபட போகிறோம். அதுதான் 9வது பாசுரம். உங்கள் மனத்திரையில் காட்சி முனிவாகனரா லோகசாரங்க முனிவர் தோளிலே எழுந்துருளி திருப்பாணாழ்வார் திருவரங்கநாதனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் சேவிச்சுட்டே வந்துட்டார். இப்போ மொத்த திருமேனியின் நீல நிறத்தில் ஈடுபட்டார். இந்த நீல நிறம் இவருடைய நெஞ்சத்திலே நிறைந்து இவர் நெஞ்சத்தை மொத்தமாக கொள்ளை கொள்கிறது. அதுதான் 9வது பாசுரம். இப்ப 3 விஷயம். இந்த பாட்டுல பெருமாளை யாரா அனுபவிக்கிறார்னா, ஆலிலை கண்ணனா பிரளய காலத்தில் உலகத்தையே உண்டு தன் வயிற்றில் வைத்த பெருமாளாக அனுபவிக்கிறார். வெயிட் 6ஆம் பாட்டிலேயே தான் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதேன்னு இதே ஆலிலை கண்ணனா 6ஆம் பாட்டிலேயே பார்த்தாச்சேன்னா ஆச்சாரியர்கள் அதை சுவையா விளக்கியிருக்கா. 6ஆம் பாட்டை பொறுத்தவரை பெருமாளுடைய கழுத்தை சேவிக்கும் போது ஆலிலை கண்ணனாக வந்து எப்படி உலகத்தை விழுங்கினார் என்பது அவர் கழுத்தில் தெரிகிறதுன்னார். 9ஆம் பாட்டுல ஆலமரத்தை இலையின் மேல பள்ளி கொண்டிருந்தார் அல்லவா, அந்த ஆலமர இலை மேல் பள்ளி கொண்டிருந்த அழகை ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் அணை மேல் பள்ளி கொண்டிருக்கும் அழகோடு ஒப்பிட்டு பார்க்கலாங்கிறார். அப்போ 6வது பாட்டுல செயல் ஒற்றுமை, 9ஆம் பாட்டுல அழகு ஒற்றுமை. 6ஆம் பாட்டுல அந்த ஆலிலை கண்ணனா உலகத்தெல்லாம் விழுங்கினார். அதே திருக்கோலத்தை அப்படியே அவருடைய கழுத்தில் காணலாம். அந்த ஆக்ஷன் பேஸ் பண்ணி சொன்னார். 9ஆம் பாட்டுல அந்த பொசிஷன் பேஸ் பண்ணி அந்த ஆலமர இலையில எவ்வளவு அழகாக பள்ளி கொண்டிருந்தானோ அது போலத்தான் இப்போ ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் அணையில் பள்ளி கொண்டிருக்கிறான்னு பாடுகிறார். அதனால இந்த பாட்டுல ஆலிலை கண்ணனாக பெருமாளை அனுபவிக்கிறார். 2, எந்த அவயவம்னா மொத்த திருமேனி, குறிப்பா அந்த திருமேனியினுடைய நீல நிறம், அந்த திருமேனி நிறத்தை அனுபவிப்பது இந்த பாசுரத்தில் அனுபவம். 3வது, இந்த திருமேனி நிறம் என்ன பண்ணிடுத்துன்னா திருப்பாணாழ்வாருடைய உள்ளத்தை மொத்தமாகவே கொள்ளை கொண்டு விட்டது. இனி மீள முடியாது என்னும்படி. ஏன்னா திருவாயில ஏற்கனவே கொஞ்சம் மூழ்கினார், அதுக்கப்புறம் எழுந்து வந்தார். திருக்கண்கள் மொத்தமாவே பித்து பிடித்தார் போல ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் அதுல இருந்தும் வெளியில வந்தார். ஆனா திருமேனியின் மொத்த நீல நிறம் இருக்கு பாருங்க, இனிமேல் இந்த நெஞ்சம் வேறு எங்குமே போக முடியாதபடி மொத்தமாக நெஞ்சை திருடி கொண்டு கபலீகரம் பண்ணிட்டு போயிடுத்தான். அதுதான் இந்த பாசுரம். ஆலிலை கண்ணன் திருமேனி, குறிப்பா நிறத்தின் அனுபவம் நெஞ்சத்தை மொத்தமாக கொள்ளை கொள்ளுகிறது. அப்ப வாங்கோ இந்த பாசுரத்தை நாமும் சேவித்து பெரிய பெருமாளுடைய திருமேனி நிறத்தை அனுபவித்து விடுவோமா? அற்புதமான பாசுரம். அமலநாதி பிரான் 9வது பாசுரம். ஆல மா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே. ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் 7 உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே என்பது பாசுரம். இப்போ பாசுரத்தினுடைய முதல் பாதி ஆலிலை கண்ணனாக பெருமாளை காண்கிறார். என்ன பண்ணாராம்? ஆல மாமரத்தின், ஆல மரம் இல்ல, ஆல மாமரம். மானா பெரியன்னு அர்த்தம். ஆல மாமரம்னா பெரிய ஆலமரம். ஆலமாமரத்தின், ஒரு பெரிய ஆலமரத்தின் இலை மேல், சிறிய இலை மேல். ஏன்னா இந்த ஆலமரத்தின் இலைங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கும்.
அப்போ ஆல மாமரத்தின் மரம் பெருசா இருக்கு, ஆனா இலை மேல் இலை சின்னதா இருக்கு. அந்த சின்ன இலை மேல் ஒரு பாலகனாய், ஒரு பாலகன் அப்படின்னா ஒப்பற்ற பாலகன், ஒப்புயர்வற்ற, இது போல இன்னொரு குழந்தை கிடையாது என்னும்படி ஒப்பற்ற ஒருவனான பாலகன். பாலகன்னா குழந்தைன்னு அர்த்தம். அது என்ன ஒப்பற்ற பாலகன்னா, ஆமா அது ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததாம். எவ்வளவு சின்ன குழந்தைன்னா, யசோதையிடம் சீம்பால் குடிக்கும் போது கிருஷ்ணன் எவ்வளவு குட்டியா இருந்தானோ அதை விட குட்டி கிருஷ்ணனா வந்திருந்தாராம். ஏன்னா சீம்பால் என்பதுதான் குழந்தை பிறந்த உடனேயே தாயிடம் இருந்து குடிப்பது. ஆங்கிலத்துல கொலஸ்ட்ரம்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் தாய்ப்பால், பிரெஸ்ட் மில்க்ங்கிறது அப்புறம் தான் கொடுப்பா. இந்த குழந்தை பிறந்த உடனேயே தாயிடம் இருந்து பெறக்கூடியது சீம்பால். அதுதான் ஒரு குழந்தைக்கு முதல் வேக்சினேஷன்ங்கிறா. அதுலயே எல்லா ஆன்டிபாடிஸும் இருக்கு இன்ஃபெக்ஷன் வராம இருப்பதற்கு. அந்த சீம்பால் யசோதேட்ட தான் கிருஷ்ணன் குடிச்சான். ஏன்னா அங்க தேவகிக்கு மகனாக பிறந்தவாறே நேரா ஆயர்பாடிக்கு வந்தாச்சு. யசோதையிடம் சீம்பால் குடிக்கும் போது அந்த குட்டி கிருஷ்ணன் எவ்வளவு குழந்தையா இருந்தானோ, இதெல்லாம் அடியன் சொல்லல, இந்த சீம்பால் உட்பட எல்லாமே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சீம்பால் அருந்தும் சிசுவை விட சின்ன குழந்தையாக இருந்தான். அப்போ ஆலமரத்தின் பெரிய ஆலமரம், இலை மேல் அதோட சின்ன இலை, ஒரு பாலகனாய், அதுல ஒரு சின்ன குழந்தைன்னா ஒரு மொத்த குழந்தையும் ஒரு ஆலமர இலைக்குள் அடங்க வேண்டும் என்றால், ஒரு ஆலமரத்தின் இலையில ஒரு மொத்த குழந்தையே படுத்துண்டு பள்ளி கொண்டு இருக்கணும்னா அந்த குழந்தை எவ்வளவு சின்னதா இருக்கும். அதான் ஒரு பாலகனாய், ஒப்பற்ற ஒருவனான அந்த குழந்தை. இது போல ஒரு குழந்தைய பார்க்கவே முடியாது. அது எதுக்கு அதுல வந்தான்னா, இவன் மொத்த உலகத்தையும் விழுங்கி வயத்துக்குள்ள வச்சுக்க போறான். ஆலமரத்தின் விதை இருக்கு பாருங்க, சின்ன விதையா இருக்கும். அந்த சின்ன விதைக்குள்ள முழு ஆலமரம் அடக்கம். அது போலத்தான் பகவான் ஒரு சின்ன விதை போல் இருந்தாலும் அவனுக்குள் பிரபஞ்சமே அடக்கம் என்று உணர்த்த அந்த ஆலமரத்தின் ஒரு இலையிலேயே, பெரிய ஆலமரத்தின் ஒரு சிறிய இலையிலே ஒரு சின்ன பாலகனா வந்தானாம். என்ன பண்ணான்னா, ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான். ஞாலம்னா உலகங்கள், ஏழுனா 7 உலகங்கள், ஞாலம் ஏழு உலகங்களையும் உண்டான், மொத்தமா சாப்பிட்டுட்டாராம். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், இந்த கை குழந்தையெல்லாம் இருக்கு பாருங்க, பக்கத்துல ஏதாவது பொருள் கிடைச்சதுன்னா முதல் வேலை என்ன பண்ணும், வாயில எடுத்து போட்டுக்கும். இது ரொம்ப சின்ன குழந்தையோ இல்லையோ, ஒரு பாலகனா குழந்தையா வந்தார் இல்லையா, பக்கத்துல என்ன கிடைக்கும்னு சுத்தி முத்தி பார்த்தாராம். 7 உலகம் இருந்துதான். பூஹு புவஹா சுவஹா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம். அப்படியே எடுத்து வாயில போட்டுட்டாராம். ஞாலம் ஏழும் உண்டான். அந்த பாட்டை அப்படி ரசிக்கணும். நாம என்ன நினைச்சுட்டு இருப்போம், அப்படியே ஆளிலை கண்ணனாக வந்தார், உலகங்களை எல்லாம் அப்படியே பெருசா எடுத்து, அப்படியெல்லாம் இல்லையா. இந்த குழந்தை ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா எடுத்து வாயில போட்டுக்க இல்லையோ, பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான். ஒரு குழந்தையா வந்தார், ஏதாவது வாயில போட்டுக்க கிடைக்குமான்னு பார்த்தார், 7 உலகம் இருந்தது, எடுத்து போட்டுட்டார். ஞாலமேழும் உண்டான். இப்படி உலகத்தை எல்லாம் உண்டவன் தான் அரங்கத்து அரவின் அணையான். அந்த ஆளிலை கண்ணன் தான் அரங்கத்து ஸ்ரீரங்கத்திலே அரவு இன் அணையான். அரவு ஆதிசேஷனை, இன் இனிமையான, அணை படுக்கையாக, அணையான் படுக்கையாக கொண்டிருக்கிறான். அரவு இன் அணையான், பாம்பு இனிய படுக்கையாக கொண்டு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறான். அப்போ ஆலமா மரத்தின் இலை மேல் பள்ளி கொண்டவன் அரவின் அணையான் இப்ப ஆதிசேஷன் மீது இங்கே பள்ளி கொண்டிருக்கிறான். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், ஆலமர இலையில் இருந்து சறுக்கி விழுந்து ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட அரங்கத்து அரவின் அணையான். அது மட்டும் இல்ல, அந்த ஆளிலை கண்ணனாக வந்தபோது எப்படி கிடைச்சதெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிறேன்னு சொல்லி உலகத்தெல்லாம் சாப்பிட்டுட்டாரோ, ஸ்ரீரங்கத்துல பள்ளி கொண்ட போதும் கிடைச்சதெல்லாம் எடுத்துக்கிறேன், யார் வந்தாலும் அவளெல்லாம் மோட்சத்துக்கு அழிச்சுன்னு போறேன், அங்கே எதெல்லாம் கிடைக்கிறதோ தூக்கி வயத்துல போட்டு பாறான். ஸ்ரீரங்கத்துல எந்தெந்த பக்தர்கள்லாம் கிடைக்கிறாளோ எல்லாரையும் பிடிச்சு வா வா வைகுண்டம் போலாம், மோட்சம் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அத்தனை பேரையும் ரட்சித்து, அப்போ அங்கே பிரளய கடல்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்தி வயிற்றுக்குள் வைத்துக் கொள்வதற்காக ஆளிலை கண்ணனா வந்தார். பிறவிக்கடல்ல இருந்து நம்மளெல்லாம் பிடிச்சு காப்பாத்தி வைகுண்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இப்போ ரங்கநாதனாக பள்ளி கொண்டிருக்கிறான். ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவினனையான். இப்படி 7 உலகங்களையும் உண்டவர் தான் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவு ஒற்றுமை பாருங்கள். ஆலமா மரத்தின் இலை மேல், அங்க ஆளிலையில பள்ளி கொண்டவர் அப்படியே சறுக்கி விழுந்தார், ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டு விட்டார் அரங்கத்து அரவினனையான். ஒரு பாலகனாய், அங்க சின்ன குழந்தையா இருந்தார், இப்ப கொஞ்சம் வளர்ந்து இளைஞனாக ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறார். ஞாலமேழும் உண்டான், அங்க உலகத்தெல்லாம் சாப்பிட்டு வயத்துக்குள்ள போட்டுட்டார். எதுக்குன்னா பிரளய கடல்ல மூழ்காம இருக்க.
இங்க என்ன பண்றாருன்னா உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் எல்லாம் பிடிச்சு பிடிச்சு போட்டுக்கிறார். எதுக்குன்னா பிறவி பெருங்கடல்ல முழுகாம இருப்பதற்காக, வைகுண்டத்தில் சேர்ப்பதற்காக. இப்ப அந்த பெருமாளுடைய நீல மேனி, அந்த நீல நிறத்தில் ஈடுபடுகிறார். பாசுரத்தினுடைய 2வது பாதி, கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி. அந்த நீலமேனிக்கு என்ன அழகுன்னா, அது மேல சில திருவாபரணங்கள் வேற சாத்தின்னு இருக்காரோ இல்லையோ, அந்த கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கான். அது என்ன ஆபரணம்னா கோல மா மணி ஆரமும். இந்த இடத்துல ஆரம் என்பது பதக்கத்தை குறிக்கிறது என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம். ஆரம் அப்படின்னா ஹாரம், நெக்லஸ் இல்ல, பதக்கம். ஏன்னா அடுத்து முத்துத்தாமம்னு நெக்லஸ் பின்னாடி வரப்போறது. அதனால இங்கே ஆரம் என்றால் பதக்கம். அந்த பதக்கம் எப்படி இருக்குன்னா மணி ஆரமும், மணி ரத்னம் பதித்த பதக்கமா. அதான் பெருமாள் திருமேனியில இப்போதும் நீலநாயக்கல் கௌஸ்துபமணின்னு இருக்கும். அந்த கௌஸ்துபமணி போன்ற பதக்கம், அதான் மணி ஆரமும், ரத்னங்கள் பதித்த ஒரு பதக்கம். அது எப்படி இருக்கு? மா மணி ஆரமும். மா என்றால் விலை உயர்ந்த, விலை மதிக்க முடியாத, சிறப்பான அர்த்தம். அப்போ மாமணி ஆரமும், சிறப்பான ரத்னங்கள் புதித்த பதக்கம். அப்புறம் கோல மாமணி ஆரமும், கோலனா அழகான அர்த்தம். அப்போ கோல அழகான, மா சிறப்பான, மணி ரத்னங்கள் பதித்த, ஆரமும் பதக்கமும், திருமார்பிலை பார்த்தால் அழகான சிறப்பான ரத்னம் பதித்த அந்த பதக்கத்தை அணிந்திருக்கிறார். அத்தோடு முத்து தாமமும், கழுத்திலே பார்த்தால் தாமம் என்றால் இதுதான் கழுத்தில் அணியக்கூடிய முத்து மாலை, இந்த நெக்லஸ், ஹாரம் இதெல்லாம் அணிவோம் அல்லவா, அதற்குத்தான் தாமம்னு பேரு. தாமம் என்ற வார்த்தை கயிற்றையும் குறிக்கும், மாலையையும் குறிக்கும், நெக்லஸையும் குறிக்கும். முத்து தாமம்னா, தாமம்னா நெக்லஸ், முத்து தாமம்னா முத்தால் செய்யப்பட்ட முத்து மாலை. அந்த முத்து மாலையும் எப்படின்னா 3 சரம், 5 சரம், 7 சரம். இப்ப நிறைய சொல்றா இல்லையா, 3 வடம் செயின், 5 வடம் செயின், 7 வடம் செயின்லாம் சொல்றா இல்லையா. அது போல முத்து தாமமும் வரிசையாக வரிசையாக அப்படியே வரி வரியா முத்துகள் பதித்த அந்த தாமம்ங்கிற நெக்லஸ் அணிஞ்சுட்டு இருக்காராம். காம்பினேஷன் எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ கோலமாமணி ஆரமும், திருமார்புக்கு மத்தியில பார்த்தா ஒரு அற்புதமான பதக்கம், அழகான சிறப்பான ரத்னங்கள் பதித்த பதக்கம். முத்து தாமமும் 3 சரம், 5 சரம், 7 சரம்னு முத்து மாலைகள் அணிஞ்சுட்டு இருக்கார். இத்தோடு முடிவில்லதோர் எழில் நீலமேனி. முடிவு இல்லதோர் அப்படின்னா முடிவே இல்லாத, எல்லையே இல்லாத ஓர் எழில், ஒப்பற்ற எழில் என்றால் அழகுன்னு அர்த்தம். முடிவில்லதோர் எழில், எல்லையே இல்லாத ஒப்பற்ற அழகு படைத்த திருமேனி. அது என்ன ஒப்பற்ற அழகுன்னா, பொதுவா இந்த முத்து மாலையும் தங்கப்பதக்கமும் சாத்திக்கிறவாள்லாம் எதுக்குன்னா தங்களுடைய அழகு இன்னும் நன்றாக வெளிப்பட வேண்டும் என்பதற்காக முத்து மாலையும் தங்கப்பதக்கமும் சாத்திப்பாளாம். இந்த பெருமாளுடைய அழகு எப்படின்னா, இந்த முத்துமாலையும் தங்கப்பதக்கமும் அவருடைய அழகை மறைப்பதற்காக சாத்திருக்காளாம். ஐயோ முடிவில்லதோர் எழில், அதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தோம்னா இவர் ரொம்ப அழகா இருக்கார். யாருடைய கண் திருஷ்டி, எச்சில், கண்ணெச்சில் திருஷ்டி தோஷம் பட்டுடும், அது படாம இருக்கணும், ஈவில் ஐ படாம இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் போட்டு மறைச்சு வச்சிருக்காளாம். அது மட்டும் இல்ல, அவர் திருமேனியில சாத்தினதுக்கு அப்புறம் தான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் அவையே அழகு பெற்றன. வெறுமனை இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா அதுக்கு அழகு கிடையாது. அப்ப இவருடைய கருநீல வண்ணம் கொண்ட திருமேனியில் சாத்தியதாலே கோலமாமணி ஆரம் கோலமாமணி ஆரமா ஆச்சான். அழகான சிறப்பு மிக்க ரத்தனம் புதித்த அந்த ஒரு பதக்கமாக அது ஆனது. முத்து தாமமும் 3 சரம், 5 சரம், 7 சரம் எல்லாம் அவர் திருமேனியில் சாத்தியதாலே அவையெல்லாம் பெருமை பெற்றன. அப்போ ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய முடிவில்லதோர் எழில், ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கக்கூடிய எல்லை இல்லாத ஓர் எழில், அந்த ஒப்பற்ற அழகு கொண்ட நீலமேனி, நீல நிறம் படைத்த அந்த திருமேனி. அச்சோ, அந்த கார் மேகம் எந்த வண்ணத்தில் இருக்குமோ அது போல் சிரமகரமான திருமேனி. ஒரு விவசாயி எப்படி வானத்துல கார் மேகங்களை பார்த்ததும் மனசுல ஆனந்தம் வரும் இல்லையா, ஆகா விளைச்சல் நன்றாக பெருக போகிறதுன்னு, அது போல ஒரு பக்தனுக்கு அந்த நீலமேனியை சேவிக்கும் போது கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுறது, உள்ளத்தை குளிர்விக்கிறது. அந்த கார்மேகம் போன்ற நீலமேனி இருக்கே, இதை எப்படி வர்ணிப்பேன், ஐயோ என்று சொல்லிவிட்டார் திருப்பாணாழ்வார். ஐயோ அந்த நீலமேனி, ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே, என் நெஞ்சினையே, என்னுடைய நெஞ்சத்தையே அது என்ன பண்றதுன்னா
நிறை கொண்டதுன்னா மொத்தமாக கொள்ளை கொண்டு விட்டதுன்னு அர்த்தம். என் உள்ளத்தையே மொத்தமா கேப்சர் பண்ணிட்டு போயிடுத்து அவருடைய அந்த மேனியின் நீல நிறம், அந்த அழகான நீல மேனி நிறை கொண்டது, மொத்தமாக கொண்டு சென்று விட்டது. எதை? என்னுடைய நெஞ்சினையே, என் நெஞ்சை கவர்ந்து சென்று விட்டது. அதனால இந்த அழகை வர்ணிக்க என்னிடம் வார்த்தை இல்லை. இதுதான் கம்ப நாட்டாழ்வாருக்கு அப்படியே இன்ஸ்பிரேஷன். ராமனுடைய வடிவழகை வர்ணிக்க வேண்டும்னு புறப்பட்டார் கம்பர். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். இதே ராமபிரானுடைய அந்த திருமேனியின் மரகத பச்சை வண்ணம், கருநீல வண்ணம், அதை வர்ணிக்கலான்னு ஆரம்பிச்சார் கம்பர். என்ன ஓமை சொல்லலாம்? மையோ, மை போல கருப்புன்னு சொல்லலாமான்னு யோசிச்சார். மை கருப்பா இருக்கும், ஆனா பளபளப்பு இல்லையே. மரகதமோ, மரகத பச்சைன்னு சொல்லலாமான்னா சொல்லலாம், ஆனா அந்த மரகதத்துல ஒரு மென்மை இல்லையே, கொஞ்சம் ஹார்டா இருக்கே. வேண்டாம். மறி கடலோ, அப்ப சாஃப்டா இருக்கிற கடல் நீர்னு சொல்லலாமான்னா சொல்லலாம், ஆனா கடல் நீர் உப்பு கரிக்கிறதே. மழை முகிலோ, அப்ப கார் மேகம்னு சொல்லலாமா? உப்பு கரிக்காதேன்னா கரிக்காது, ஆனா அது மழை கொடுத்ததும் வெளுத்து போயிடுறது. ராமன் எவ்வளவு கருணை மழை பொழிந்தாலும் இன்னும் வெளுக்காம இன்னும் இன்னும் கருப்பா கருணை மழை பொழிஞ்சுட்டே இருக்கானே. அப்போ மையில பளபளப்பு இல்ல, மரகதத்துல மென்மை இல்ல, கடல்ல சுவை இல்ல, மேகத்துல வெளுத்து போயிடுறது. அப்போ சாலிட், செமி சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. மரகதம் சாலிட், மை செமி சாலிட், மறிக்கடல் லிக்விட், மழைமுகில் கேஸ். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அப்ப கம்பர் பார்த்தார், இனி என்னிடம் சொல்வதற்கு வார்த்தையே இல்லை. ஐயோ, இந்த ஐயோ கம்பருக்கு யார் கொடுத்தார்னா திருப்பாணாழ்வார் தான் கொடுத்தார். நீலமேனி ஐயோ. கம்பர் கூட என்ன பண்ணிட்டார், இதெல்லாம் வர்ணிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஐயோன்னார். திருப்பாணாழ்வாருக்கு நன்னா தெரியும் எத்தனை ஓமை சொன்னாலும் இந்த திருமேனிக்கு ஈடாகாதுன்னு. அதனாலதான் இவர் மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ எதுவுமே போல ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணார், நீலமேனி. ஐயோ, இந்த திருமேனியை வர்ணிக்க நம்மிடம் வார்த்தை இல்லை. இந்த நீலமேனி இருக்கிறதே, ஐயோ, இந்த நீலமேனியை வேறு எந்த வார்த்தையால் வர்ணிப்பது? அப்ப ஐயோ என்றால் கவி இதுக்கு மேல் என்னிடம் வேறு வார்த்தை இல்லைன்னு சொல்றாருன்னு அர்த்தம். அப்ப ஐயோ, என்கிட்ட இனிமே வேற வார்த்தை இல்லை. அதனால இதை அமங்கலமான ஐயோன்னு நினைச்சிடக்கூடாது. சில விஷயம் சொல்லுவோம் இல்லையா, ஐயோ என்ன அழகு, அப்ப இது அமங்கலம் கிடையாது. நீலமேனி ஐயோ, அது என்ன பண்ணிடுதான், நிறை கொண்டது என் நெஞ்சினையே, மொத்தமாக என்னுடைய நெஞ்சை மொத்தமாக கொண்டு சென்று விட்டது. இது ஒரு அர்த்தம். ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. இப்ப இந்த நீலமேனி திருப்பாணாழ்வாரை என்ன பண்ணிடுதான், நிறை கொண்டது என் நெஞ்சினையேங்கிறார். என்ன நிறை கொண்டது என் நெஞ்சினையேனா எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, என் நெஞ்சினையே நிறை கொண்டது. இதை சுவாமி வேதாந்த தேசிகன் அவருடைய முனிவாகன போக வியாக்கியானத்துல ரொம்ப சுவைபட விளக்குறார். என்னன்னா, திருப்பாணாழ்வாருடைய நெஞ்சத்துல ஒரு நிறைவு இதுவரை ஏற்பட்டிருந்துதான். நிறைவு அப்படின்னா ஒரு சாட்டிஸ்பாக்சன், திருப்தின்னு அர்த்தம். சொல்றோம் இல்லையா, ஒரு மன நிறைவு வந்ததுன்னு. திருப்பாணாழ்வாருக்கு ஒரு மன நிறைவான். அப்படியே ஒரு ரீகேப் பண்ணி பாருங்களேன். முதல் பாட்டுல திருக்கமல பாதத்தை அனுபவித்தார். 2வது பாட்டுல அரைச்சிவந்த ஆடை, 3வது பாட்டுல உந்தி, 4வது பாட்டுல உதரபந்தம், 5ஆம் பாட்டுல திரு ஆர மார்பு, 6வது பாட்டுல உண்ட கண்டம், 7வது பாட்டுல செய்யவாய், 8வது பாட்டுல பெரியவாய கண்கள். அப்ப திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் அனுபவிச்சுட்டார் இல்லையா. அப்ப என் நெஞ்சினையே, அவருடைய நெஞ்சிலே பார்த்தால் நிறை, ஒரு நிறைவு, சாட்டிஸ்பாக்சன். அப்பா பெரிய பெருமாளை நன்னா சேவிச்சுட்டோம்பா அப்படின்னு ஒரு நிறைவு இருந்துதான். ஆனால் இப்ப திருமேனியின் நீல நிறத்தை சேவிச்சதும் அச்சோச்சோ, பெருமாளை போய் முழுசா சேவிச்சுட்டோம்னு சொல்லி திருப்தி அடைந்தோமே, நிறைவு கொண்டோமே, சாட்டிஸ்ஃபை ஆனோமே, இருக்கவே கூடாது. ஐயோ, இந்த நீலமேனிய எத்தனை முறை அனுபவித்தாலும் தகும். நீலமேனி ஐயோ ஐயோ, இந்த நீலமேனி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சாரு இல்லையா. நிறை கொண்டதுன்னா கொண்டு போயிடுத்துன்னு அர்த்தம். நிறை கொண்டதுன்னா அந்த மன நிறைவு, சாட்டிஸ்பாக்சனை கொண்டு போயிடுதான். சாட்டிஸ்பாக்சனையே திருடிட்டு போய் மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும்னு தூண்டி விட்டதான். அப்ப என் நெஞ்சினையே, என் நெஞ்சத்தில் இதுவரை ஏற்பட்டிருந்த நிறைவு, சாட்டிஸ்பாக்சன் அனுபவிச்சாச்சு, போதும் என்ற எண்ணத்தை கொண்டதுன்னா அந்த நீலமேனி அப்படியே கொண்டு போயிடுத்து. இப்ப பெருமாளை மீண்டும் 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 அனுபவிக்க துடித்து கொண்டு இருக்கிறேன். அப்ப இதுவரை சரி எல்லாத்தையும் ஏதோ அனுபவிச்சுட்டோமோன்னு சாட்டிஸ்ஃபை ஆன நிறைவு,
நிறை கொண்டது என் நெஞ்சினையே. ஆனா என் நெஞ்சில் இருந்த சாட்டிஸ்பாக்சன் இப்போ போயிடுத்து. ஏன்னா மீண்டும் 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 இந்த ஆறாவது அமுதத்தை, திகட்டாத அமுதத்தை, அந்த நீல மேனியை அனுபவிக்க விரும்புகிறேன்னு சாதிக்கிறாராம். இது சுவாமி தேசிகன் சாதிச்ச சுவையான விளக்கம். ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவினடையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. ஒரு ஆலமரத்தின், பெரிய ஆலமரத்தின் சின்ன இலை மேல் அதைவிட சிறிய குழந்தையாக வந்து கையில கிடைச்சதை எடுத்து வாயில போடுற மாதிரி உலகத்தை எல்லாம் உண்டானே அந்த பெருமாள் தான் ஆளிலேந்து லேசா வழுக்கி ஸ்ரீரங்கத்துல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். அவருடைய அழகான ரத்தனம் பதித்த சிறந்த அந்த பதக்கமும் 5 சரம் 7 சரம் 3 சரம்னு முத்து மாலைகளும் ஒப்பற்ற எல்லையில்லாத அழகு படைத்த அவருடைய அந்த திருமேனியின் நீல நிறம் இருக்கிறதே, அந்த நீல மேனி ஐயோ எப்படித்தான் வர்ணிப்பேன். அந்த நீல மேனி என்னுடைய நெஞ்சத்தில் போதும் என்ற நிறைவை போக்கி இனி மீண்டும் 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 இந்த பெருமாளையே அனுபவிக்க வேண்டும் என்று தூண்டிவிட்டது என்பது இந்த பாசுரத்தின் கருத்து. இப்பதான் பெரிய ட்விஸ்ட். இப்போ 9 பாசுரத்துல திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளை சேவிச்சார் இல்லையா, அதான் இல்லையாம். இந்த 9 பாட்டுலையும் திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளையே சேவிக்கலையாம். 10ஆம் பாட்டுல தான் சேவிக்க போறாராம். இது என்னப்பா புது ட்விஸ்டா இருக்கே. ஆமா, நாளையோட பாசுரம் பூர்த்தியாருது இல்லையா, அமலநாதி பிரான். ட்விஸ்ட் இருக்க வேண்டாமா? பெரிய ட்விஸ்ட். இதுவரை திருப்பாணாழ்வார் பெருமாளையே சேவிக்கல. அப்புறம் பெருமாளை சேவிக்காம யாரை சேவிச்சு பாடினார் அதை நாளை சொல்கிறேன். இப்போ ஆங்கில வடிவம். As a small child on the banyan leaf, he swallowed the 7 worlds and is now reclining on the serpent bed in Srirangam. His beautiful great gem medal, pearl necklace and blue-hued body of endless beauty have taken away my heart. Alas! என்று இந்த பாசுரத்தில் திருப்பாணாழ்வார் தெரிவிக்கிறார். எல்லாம் ஓகே, என்ன பெருமாளையே சேவிக்கலன்னு திடீர்னு சொல்லிட்டீங்கன்னா விஷயம் இருக்கு. அடுத்த பகுதியில் காண்போம். திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம். ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய், ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய், ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவில் அடையான், ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவில் அடையான், கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே.